நண்பர்களுக்கு வணக்கம். MAGT NPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். போதைப் பொருள் பயன்பாட்டை கவனக்குறைவாக ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினால் ஒழுங்குமுறை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று OTT தளங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் நுழைவதற்கான தேர்வுகளை நடத்துவதற்காக கணினி சார்ந்த தேர்வு மையங்களை மாநிலங்களில் அமைக்க மாநில அரசுகள் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 2 பிரிவுகள் செயல்படுகின்றன. முதல் பிரிவில் தலா 210 மெகாவாட் திறன் கொண்ட 4 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 840 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இரண்டாவது பிரிவில் 600 மெகாவாட் திறன் கொண்ட ஓர் அலகு செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் 600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதோடு 2 பிரிவுகளிலும் மொத்தம் 1440 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 118.53 அடியாக உயர்ந்ததால் நடப்பு ஆண்டில் 3வது முறையாக அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் லேசான மழை மற்றும் காவிரியின் துணை நதிகளான பாலாறு, சின்னாறு, தொப்பையாறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாகவும் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 7000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து உள்ளது. அக்ரிஸ்டாக் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 37.17 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தரப்படும் அடையாள அட்டைகள் விவசாயிகளின் எண்ணிக்கை, அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள், விதைக்கப்பட்டுள்ள பயிர்கள் உள்ளிட்ட தகவல்கள் உள்ளன. இதனால் பயிர் காப்பீடு, கொள்முதல் ஆகியவை எளிதாக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 37,17,709 விவசாய அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டின் காரிஃப் பருவத்தில் 436 மாவட்டங்களில் டிஜிட்டல் பயிர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை துறைக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பை அமல்படுத்துவதற்காக 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நமது நாட்டில் சராசரியாக ஒரு மணி நேரத்தில் 45 சாலை விபத்துகளும் 20 உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன. இதில் 18 முதல் 45 வயதுக்குள் உட்பட்டோர் அதிகம் ஆவர். ஆண்டுதோறும் இருசக்கர வாகன விபத்துகளில் 80,000 பேர் வரை மரணம் அடைகின்றனர். இதில் 55 லட்சம் பேர் தலைக்கவசம் அணியாததால் உயிரிழக்கின்றனர். எதிர் திசையில் தவறாக பயணிப்பதால் 10,000 பேர் வரை உயிரிழக்கின்றனர். பல நூற்றாண்டுகளாக இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் இணைந்து வாழ்ந்த தமிழக இலங்கை மீனவர்களின் உறவில் பிளவு ஏற்படுவதற்கு மீன்பிடி சுருக்குமடி வலைகள் காரணமாக அமைந்துள்ளன. சுருக்குமடி வலைகள் மூலம் தமிழக மீனவர்கள் இலங்கையின் கடல் எல்லை பகுதியில் நுழைந்து மீன்களை அள்ளி கொண்டு செல்வதும், இலங்கை மீனவர்களின் வலைகள் இழுவை படகுகளால் சேதம் அடைவதும் அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிறது. கச்சத்தீவு பகுதியிலும் பாக் ஜலசந்தி பகுதியிலும் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கின்றன என்னும் நிலையில் இரு நாட்டு மீனவர்களுக்கிடையேயும் முறையான புரிதல், நட்புறவை ஏற்படுத்துவது முக்கியமானதாகும். பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டியை தூய்மைப்படுத்தும் பணியில் இருப்பவர்களில் 67% மேற்பட்டோர் பட்டியல் பிரிவை, அதாவது SC பிரிவை சேர்ந்தவர்கள் என்று மக்களவையில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் இயந்திரம் மூலம் கழிவு நீரை அகற்றும் செயல் திட்டத்தில் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டியை தூய்மைப்படுத்தும் பணியில் 54,574 பணியாளர்கள் உள்ளனர். இதில் 37,060 பேர் SC பிரிவை சேர்ந்தவர்கள். இது 67%க்கும் அதிகமாகும். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் 8.31%, பழங்குடியினர்
8.31% பொது பிரிவினர் 8.05% இந்த பணியில் உள்ளனர். இந்த பணியில் ஈடுபடுபவர்களின் பாதுகாப்பு உடல்நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு நவீன உபகரணங்களும் மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டமும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 17வது மக்களவையில் 221க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் இவற்றில் 1/3 மசோதாக்கள் 1 மணி நேரத்துக்கும் குறைவான விவாதத்தில் அல்லது விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கடும் விவாதத்துக்கு பின்னர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த அரசமைப்பு சட்ட மசோதா 2024 வழிவகை செய்கிறது. இது அரசியலமைப்பில் 129வது திருத்தமாகும். இதேபோல புதுச்சேரி, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவை தேர்தலையும் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நடத்த யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா 2024 வழிவகுக்கிறது. சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த விவாதத்துக்கு பின்னர் மசோதாக்களை தாக்கல் செய்வது தொடர்பாக முடிவு செய்வதற்காக முதல் முறையாக மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் மசோதாக்களை தாக்கல் செய்வதற்கு ஆதரவாக 269 எம்பிக்களும் எதிராக 198 எம்பிக்களும் வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் இரு மசோதாக்களையும் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். இரு மசோதாக்களையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப அவையில் மத்திய அரசு தீர்மானம் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்குகளில் மிகவும் எளிதான வழக்கு ஒன்று உண்டு. அது அரசியல் அமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 226 பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் நீதி பேராணை மனுக்கள் தான் ஆகும். நீதி பேராணையை ரிட் மனுக்கள் என்று அழைப்பர். இந்த ரிட் மனுக்கள் பெரும்பாலும் அரசு அதிகாரிகளின் தவறை அல்லது தவறான உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்படுவது ஆகும். நாட்டின் மக்கள் தொகையில் 6.68% பேர் மட்டுமே 2023-24 நிதியாண்டில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டில் 7.40 கோடி பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் 8.09 கோடி பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளனர். நிகழ் நிதியாண்டின் 2வது காலாண்டில், அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.4% குறைந்துள்ளது. தொழிலக உற்பத்தி குறியீட்டில், அதாவது IIP உள்ள 23 துறைகளில் 50%க்கும் மேலான உற்பத்தி துறைகள் வலுவான நிலையிலேயே உள்ளன. கடந்த காலாண்டில், அதாவது ஜூலை முதல் அக்டோபரில் மத்திய அரசின் மூலதன செலவீனம் 6.4 லட்சம்% உயர்ந்துள்ளது. இந்த நிதியாண்டில் மூலதன செலவினங்களுக்காக ரூபாய் 11.11 லட்சம் கோடியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மூலதன கணக்குக்கு ரூபாய் 1 ஒதுக்கீடு செய்தால் சில சமயங்களில் 4.3 மடங்காக அரசுக்கு திரும்ப கிடைக்கிறது. அதே சமயத்தில் வருவாய் செலவினங்களுக்காக ரூபாய் 1 ஒதுக்கப்பட்டால் 0.98 மடங்காகவே கிடைக்கும் நிலையில் உள்ளது. ஏப்ரல் அக்டோபர் 2024-2025 சில்லறை பணவீக்கம் 4.8% உள்ளது. நடப்பு நிதியாண்டில் வேளாண்மை, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ரூபாய் 44,143 கோடி கூடுதல் நிகர செலவினங்களுக்கு ஒப்புதல் கோரும் முதல் கட்ட துணை மானிய கோரிக்கைகளுக்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது. பண முறைகேடு வழக்குகளில் ரூபாய் 22,280 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் தற்போது 77 லட்சம் உணவு விநியோக பணியாளர்கள் உள்ளனர். 2030 இந்த எண்ணிக்கை 2.5 கோடியாக அதிகரிக்கும்.
2 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்குவது என்பது நமது நாட்டில் மிகப்பெரிய விஷயமாகும். Zomato நிறுவனம் வேலையில்லா இளைஞர்கள் பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை பல்வேறு காரணிகள் நிர்ணயம் செய்கிறது. இதில் அரசுக்கு எவ்வித இலக்கும் இல்லை என்று மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் எழுத்து மூலமாக அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்து மூலம் அளித்த பதிலில், நடப்பு கணக்கு பற்றாக்குறை, சர்வதேச கச்சா எண்ணெய் விலை, வட்டி விகிதம், முதலீடுகள் உள்ளிட்ட உள்நாடு வெளிநாடுகள் சார்ந்த பல்வேறு காரணிகள் ரூபாயின் மதிப்பை தீர்மானிப்பதில் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்று தெரிவித்துள்ளார். நுகர்வோர் உரிமை தினம் டிசம்பர் 24. இந்தியாவில் 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அமலுக்கு வந்தது. இந்த வாரத்தின் 2வது வர்த்தக தினத்தில் பங்கு சந்தை எதிர்மறையாக முடிந்தது. இதைத் தொடர்ந்து மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ், தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி ஆகிய இரண்டும் கடும் சரிவுடன் நிறைவடைந்தன. கடந்த நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை $3784 கோடி அதிகரித்துள்ளது. தாங்கள் வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை பொதுத்துறையை சேர்ந்த கனரா வங்கி உயர்த்தியுள்ளது. 9.3% இருந்த 2 ஆண்டு பருவகால கடன்களுக்கு இனி 9.35% இருக்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து அதிக அளவு செஸ் வீரர்களை உருவாக்க சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செஸ் விளையாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என பெரிய வரலாறு இருக்கிறது. இந்தியாவின் 85 கிராண்ட் மாஸ்டர்களில் 31 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர். ஊரக திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நடைமுறை உள்ளது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இத்தேர்வில் மாவட்டத்திற்கு 100 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் 1000 வீதம் 4 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் மூலம் முதன்மை கல்வி அலுவலர் வழங்கப்பட்ட தொகைக்கான காசோலை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்தமைக்கு 2025ஆம் ஆண்டில் சர்வதேச மகளிர் தின விழாவில் ஔவையார் விருது வழங்கப்பட உள்ளது. வரும் 2025 நவம்பர் மாதம் இந்தியாவில் உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி மற்றும் உலக குத்துச்சண்டை சம்மேளன மாநாடு நடைபெற உள்ளது. தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு கூட்ட நாடான வனுவாட்டு அருகே கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நன்றி.